பொதுவாவே ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிரம்ம முகூர்த்தம்ன்ற ஒரு நேரத்தை வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. ஆனா நீங்களுமே வந்து சமீபத்துல பிரம்ம முகூர்த்தத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுல என்ன பெரிய சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள்ல 2 முறை வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த 3:50 4 மணி 2 வாட்டி வருது. காலையில மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தமா? சாயங்காலம் ஒரு 3 மணி வருது, அது பிரம்ம முகூர்த்தம் இல்லையா? அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா காலையில் உதயமாகிற அந்த சூரியன், உதயமாகிற சூரியனுக்கு தான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். நீங்கள் கேட்ட சாயந்தரத்துக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் பேர் இல்லையானா அந்த முகூர்த்தத்துக்கு பேர் இருக்கு. அது வந்து கோதூளி லக்னம்னு பேர். 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அதுக்கு பேர் கோதூளி லக்னம். இது பிரம்ம முகூர்த்தம். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. மத்தியானம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு பேர். ஆக ஒரு நாளைக்கு 3 முறை இதை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் நமக்கு பேர் இருக்கு. ஆனால் நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டது மாதிரி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா அது என்ன அவ்வளவு சிறப்பு? அந்த காலகட்டத்தில் மாத்திரம்தான் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குமா? அபிஜித் முகூர்த்தத்தில் கொடுக்காதா? கோதூளி லக்னத்தில் கொடுக்காதா? அப்படின்னா ஒரு நாளை வந்து 24 மணி நேரமாக பகிர்ந்துருக்கோம் நம்ம. அந்த நாழிகை கணக்கில் அந்த காலத்தில் பங்கிட்டாங்க. இப்போ நம்ம மணி கணக்கில் பாட்டுங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமான நம்ம விஷயங்கள் செய்யணும். அது செய்யும்போது நமக்கு அதீதமான பலன் கிடைக்கும்.